இந்த வீடியோல நான் என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி வீடியோ வந்து மேக் பண்ணணும், அதை எப்படி அப்லோட் பண்ணணும், அது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் பத்தி நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க வீடியோ மேக் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங். உங்களோட எடிட்டிங் வந்து பக்காவா இருக்கணும். உங்களோட எடிட்டிங் எப்படின்னா, ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க ஸ்கிப் பண்ணி எடுப்பீங்கல்ல, அந்த ஸ்கிப் பண்ற இடத்துலேருந்து திரும்ப ரீகனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? முடியிற இடத்துலேருந்து திரும்ப ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அந்த ஜாயிண்ட் வந்து பக்காவா நீங்க குடுத்துருக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோல உள்ள வாய்ஸ். அதாவது நெறைய பேர் வந்து வாய்ஸ் பேக்கிரவுண்ட் குடுத்து வந்து வீடியோ போடுவீங்க. அப்படி நீங்க வாய்ஸ் பேக்கிரவுண்ட் குடுத்தோ, உங்களோட ஃபேஸ ரிவீல் பண்ணி வீடியோ போடுறீங்க அப்படின்னாலும், உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு நல்லா தெளிவா கேட்குற மாரி இருக்கணும். அதுக்குன்னு வந்து ரொம்ப கத்தியும் பேசக்கூடாது. ரொம்ப வந்து லோவாவும் பேசக்கூடாது. நீங்க வந்து சொல்ற கருத்து வந்து அவங்களுக்கு கரெக்ட்டா புரியிற மாரி இருக்கணும். ஓகேவா? அதனால உங்க வாய்ஸ் எப்பயுமே ஒரு வீடியோல முக்கியம். இப்போ வந்து உங்க வீடியோல உங்களோட வாய்ஸ் வந்து லோவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வியூவர்ஸ்க்கு உங்களோட வாய்ஸ் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க வேற வீடியோக்கு வந்து தாவிருவாங்க. அதனால உங்களோட வாய்ஸ் எப்பயுமே முக்கியம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விசுவல்ஸ். உங்களோட விசுவல்ஸ் எப்படின்னா, உங்களோட ஃபேஸ் வந்து தெளிவா தெரியணும். அப்படி நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பொருள வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க கேமரால அப்படின்னா, அதுக்கு வந்து நல்ல ப்ராப்பரான லைட்டிங் இருக்கணும். இதே மாரிலாம் இருந்தா வந்து நெறைய பேர் வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு. அதுவே வந்து ஒரு டார்க்காவோ, இருட்டாவோ இதே மாரி இருந்துச்சுன்னா, வியூவர்ஸ் வந்து வீடியோ பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால அவங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. இதே மாரி காரணங்கள்லாம் வந்து வீடியோவ பார்த்துட்டு இருக்கும்போது வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணி போறதுக்கான காரணங்கள். அதனால நீங்க எப்ப YouTubeல வீடியோ கிரியேட் பண்ணாலும் சரி, எப்ப எடிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட வாய்ஸு, எடிட்டிங்கு பிளஸ் லைட்டிங் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து வீடியோவ மேக் பண்ணுங்க. இப்போ வந்து வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். வீடியோ அப்லோட் பண்ணும்போது முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்களோட டைட்டில் இருந்து வச்சு தான் வந்து நெறைய பேர் உங்க வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால உங்களோட டைட்டில் எப்பயுமே வந்து ஒரு வைரல் கன்டென்ட்டாவும், ஒரு பெஸ்ட் கன்டென்ட்டாவும் இருக்கிற மாரி உங்களோட டைட்டில சூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பெரிய பெரிய சேனல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த டைட்டில்லயே நீங்க எடுத்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து காப்பிரைட் அந்த டைட்டில் வச்சே அவங்க காப்பிரைட் குடுக்க முடியும். அதனால நீங்க அந்த டைட்டில்ல வந்து பக்காவா வந்து உங்களோட ஓன் கன்டென்ட் எப்படி மேக் பண்ணணுமோ, அதே மாரி உங்களோட சொந்த முயற்சியில ஒரு பெஸ்ட் கன்டென்ட்ட யூஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து தம்பனைல். ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து தம்பனைல். இப்போ வந்து YouTubeல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களோட தம்பனைல் வந்து பெஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து, உங்க வீடியோ வந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம வீடியோவ வந்து பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா வந்து, அது வந்து தம்பனைல் தான். நம்ம வந்து தம்பனைல வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருப்பாங்க. உங்களோட தம்பனைல் வந்து ஒரு பெஸ்ட்டா ஒரு பார்த்தவனே வந்து அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணும். அந்த மாரி ஒரு தம்பனைல் வந்து கிரியேட் பண்ண பாருங்க. இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது YouTubeல வந்து அப்படியே இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டே போவேன். ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பெஸ்ட் தம்பனைலோட ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா, அத தான் நான் பார்க்க சூஸ் பண்ணுவேன். அதனால உங்களோட தம்பனைல ஒரு பக்காவா ரெடி பண்ணுங்க. நீங்க அந்த வீடியோல என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத வியூவர்ஸ்க்கு சொல்ற மாரி அந்த தம்பனைல் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோவுக்கு சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு ஹேஷ்டேக் இருக்கும்ல, அந்த ஹேஷ்டேக்ல வைரலான ஒரு ஹேஷ்டேக்க வந்து உங்க வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டத ஒரு ஹேஷ்டேக் ஓகேவா? நீங்க வந்து வேற உங்க வீடியோவுக்கு ஒரு விஷயம் குடுத்துருப்பீங்க. வேற ஒரு விஷயத்தோட ஹேஷ்டேக் எடுத்து போட்டீங்கன்னா, உங்களோட வியூஸ் வந்து வராது. ஓகே. அதனால நீங்க எந்த ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்றதுக்கு ஒரு நெறைய வந்து ஹேஷ்டேக் இருக்கும். ஓகேவா? அதுல எந்த ஒரு வைரலான ஹேஷ்டேக் இருந்தாலும், அத டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி வைங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு டீட்டெயில் நீங்க குடுக்கணும். அது என்னன்னா, உங்களோட வீடியோவுக்கு எந்த டாபிக்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எந்த டாபிக்ல வந்து நீங்க வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க? அத பத்தி நீங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கணும். ஏன்னா, இது வந்து உங்கள வந்து காப்பிரைட்லேருந்து காப்பாத்தும். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடியோ பத்தி, அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தியும் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க தெளிவா குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு பெரிய யூடியூபர்ஸோட வீடியோ பார்க்கும்போது, அது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. கண்டிப்பா பாருங்க. அவங்க கண்டிப்பா அதுக்கான விளக்கத்த குடுத்துருப்பாங்க. அடுத்ததா வீடியோ அப்லோட் பண்ணும்போது, ஒரு பிளேலிஸ்ட்ல குடுத்து அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு 10 வீடியோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வீடியோல ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு வைரல் வீடியோல இது எல்லாமே வந்து சஜஷன் வீடியோவா வந்து கீழ நிக்கும். அதனால உங்களோட வீடியோ ஒவ்வொன்னத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து அப்லோட் பண்ணுங்க. உங்க சேனல்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க அதிகமா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு அதிகமா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நெறைய வியூவர்ஸ வந்து கொண்டு வரும். உங்களோட வாட்ச் டைம் வந்து சீக்கிரமா இன்கிரீஸ் ஆகும். சீக்கிரம் நீங்க மானிட்டரைசேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு ஷெட்யூல் டைம் போட்டு அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் YouTube ஸ்டுடியோ இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஏகப்பட்ட வேலை இருக்குது.
அதனால நீங்கள் எப்பயுமே வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு வீடியோ 10 மணிக்கு அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறையா வந்து எடிட் பண்ணணும். அதில் தான் வந்து முக்கியமான வேலையே இருக்குது. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களோட வீடியோ வந்து ரீச் ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டீங்கன்னா கீழே வந்து ஆட் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்கள் சேனல் உங்களோட வீடியோவோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதில் டேக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் டேக் பண்ணி வைக்கும்போது நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோ ஓரியன்டாக செக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட வீடியோ வந்து அவங்களுக்கு சஜஷன் யூடியூப் வந்து சஜஷன் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. உங்களோட வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு சஜஷன் பண்ணாதீங்க. நான் வந்து இதே மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் வந்து பாருங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் யார்ட்டையும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க, கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது வந்து மொத்தமாக உங்கள் வீடியோட வியூவர்ஸ் வாட்ச் டைம் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணும்போது என்ன யூடியூப் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க பர்சனல் வீடியோ போல இருக்குது, அதனால் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களோட வீடியோ வந்து சஜஷன் பண்ணுறதை யூடியூப் சஜஷன் பண்ணுறதை நிறுத்திடும். உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? ஒரு 100 பேர் பார்க்க வைப்பீங்களா? ஆனால் யூடியூப் வந்து சஜஷன் பண்ணுச்சுன்னா வந்து 1000 பேர், 10,000 பேர் இதே மாதிரி அதிகமாக பார்க்க வைக்கும். அதனால உங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வீடியோ லிங்க்கை வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலேயுமே வந்து ஷேர் பண்ணுறதை நிறுத்திடுங்க. நான் வந்து இந்த ஒரு விஷயத்த நிறைய வீடியோவில் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து நிறைய பேரால் பார்க்கப்படாது. ஓகேவா? உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகாது. உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு. அதனால 0 சப்ஸ்கிரைபரில் ஒரு சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, அந்த வீடியோவை கூட நீங்கள் யாருக்குமே அனுப்பாதீங்க. யூடியூப்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? அந்த வீடியோவுக்கு அப்புறம் நீங்கள் போடுற வீடியோலாம் ஒவ்வொன்றும் பார்க்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வியூவர்ஸ் கூட இல்லாத வீடியோ கூட அந்த வீடியோவால் சஜஷன் பண்ணி நிறைய பேரால் பார்க்கப்படும். அப்படி சஜஷன் பண்ணி பார்க்குற வீடியோவை வந்து நிறைய வாட்ச் டைம் கிடைக்கும். அதனால ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் சேனல் சீக்கிரமாக மானிட்டைசேஷன் பண்ண முடியும். நிறைய பேரால் பார்க்கப்படும். உங்கள் சேனல் கூட வைரல் ஆகும். அதனால நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனல் வந்து க்ரோ ஆகும். நீங்கள் சீக்கிரம் மானிட்டைசேஷன் பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் சேனலை நீங்கள் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சேனலோட நேமை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ நீங்கள் போட்டிருக்க வீடியோலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோ போடும்போது உங்கள் சேனலோட பேரை ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.